கன்னி ராசியை எடுத்துக்கொள்வோம் சார். எங்களுக்கு தான் ஒரு பக்கம் இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நாங்கள்லாம் ரொம்பவும் கலக்கத்தில், டென்ஷனில் கலங்கி போயிருக்கிறோமே. எங்களுக்கெல்லாம் இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது. அதனை எப்படி நாம் தோண்டி எடுப்பது? அதாவது இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம். மெயினாக அந்த 8ஆம் பாவாதிபதி, அந்த 8ஆம் பாவத்தின் அதிபதி உங்களுக்கு மார்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிகாட்டக்கூடிய இடத்தில் 6ஆம் பாவாதிபதி சாட்டர்னால் அவர் பார்க்கப்படுகிறார். இப்போ இந்த இடத்துலையே நமக்கு இந்த 6, 8 பாவாதிபதிகளின் தொடர்பு அப்படிங்கிறது வந்து விட்டது. அந்த மார்ஸை சாட்டர்ன் மட்டும்தான் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தா குருவும் பார்க்கிறார். அப்போது இது குரு மங்கள யோகம். இந்த கூட்டணியோட உங்களுக்கு புதன் சுக்கிரன் கூட்டணி. அதில் உங்களுக்கு சுக்கிரன் லக்ஷ்மி ஸ்தானம், அதாவது பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியாகவும், புதன் ஜீவனாதிபதியாகவும், இது தர்மாதிபதி யோகமாகவும். இது மட்டும் இல்லாமல் இந்த 9, 10 அதிபதிகள் சொந்த வீட்டை பார்ப்பதாகவும், இந்த மாதிரி நம்ம உள்ள போய்கிட்டே இருந்தோம்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம், விபரீத யோகம், ராஜயோகம், ஒரு ஜாக்பாட்டுக்கு நிகரான யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. அது வருடத்தின் தொடக்கத்திலேயே இருக்கிறது. இப்போ எந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படும்னா, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வாய்ப்புகள், பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஏற்படும். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு கொடுத்தவர் போல் செயல்படுவார். வீடு கொடுத்தவர் சாட்டர்ன்.